லட்சம் வீடு ஆண்டி கொடுத்தேன், 50 உருப்படி போட்டேன். 7 லட்சம் கையில கொடுத்தேன். அதுக்கப்புறம் டார்ச்சர் பொறுக்க முடியாம 5 லட்சம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு பைக் ஆண்டி கொடுத்தேன். இதெல்லாம் வேண்டி கொடுத்தேன். வேண்டி கொடுத்த வீட்டுல டெய்லி செலவு கொடுத்தேன். வேண்டி கொடுத்த வீட்டுல அவனுங்க அம்மா, அவனுங்க அப்பா, அவனுங்க தங்கச்சி, அவனுங்க சித்தி எல்லாருமே என் பிள்ளைய வீட்டுல வந்திருந்து எல்லாரும் சேர்ந்து குடும்பப்படுத்தினாவ. 6 பேரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுங்க. ஜெயிலே கொண்டு போங்க. இமயம் நியூஸ். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரதட்சணை கொடுமை, இளம் பெண் அடித்து கொலை, கதரும் தாய் மற்றும் உறவினர்கள். 8ஆம் தேதி எனக்கு மோளா புனித ஆரோபண அன்னை கோயில்ல வச்சு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். கொடுத்து 1 கோடி ரூபாய்க்கு கொடுத்தேன். கொடுத்து இணையத்துல உள்ளவன் நிதின்ராஜ் அவன் கெட்டகு வாரதுக்கு ஒரு நாளைக்கு முன்ன கல்யாணம் இதுல அவனுக்கு செயின் கொடுத்தேன்னு சொல்லிக்கிட்டு அங்க நின்று நாடகம் ஆடிக்கிட்டு என் பிள்ளைய மனமேடத்துல இருந்து விட்டுக்கிட்டு மண்டபத்துல போய் சாப்பிட்டுட்டு என் பிள்ளைகிட்ட செல்லாம அவன் வண்டியாரு போயிட்டான். அப்பமே அவன் செயினுக்கு அலப்பு பிடிச்ச பையன். நான் அன்னைக்கு கொடுக்கப்படாதுன்னு மறுநாள் தான் நான் அவனுக்கு செயின் கொடுத்தேன். என் பிள்ளைக்கு அவிய சார்பா 1/2 கிராம் கூட என் பிள்ளைய உடம்பேல அவிய போடல. நான் தான் என் சார்பா நான் அவிய உடம்பேல போடக்கு நான் நகை கொடுத்தேன். அவனுக்கு அக்காளரு மோதிரம் கொடுத்தேன். அவனுக்கு தங்கச்சாரு மோதிரம் கொடுத்தேன். அவனுக்கு செயின் கொடுத்தேன். அவனுக்கு காப்பு கொடுத்தேன். அவனுக்கு மோதிரம் கொடுத்தேன். இதெல்லாம் நான் கொடுத்தேன். இப்ப எதுவுமே இல்ல. தாலி வரை இல்ல. கல்யாணம் கழிஞ்ச பிறகு ஏப்ரல் மே மாசம் 24ஆம் தேதி அவனுக்கு அக்கா டார்ச்சர் பண்ணியான்னு சொல்லிக்கிட்டு எனக்கிட்ட என் முவா பணத்துக்கு வந்தா. நான் சென்னை கொடுக்காத மோளே, நான் அவனை ஏற்கனவே தந்துட்டேன். அம்மா இதான் கொடுக்காம இருந்தா வாழ முடியாது, என்ன எல்லாரும் கொடுமைப்படுத்தியாவ, எனக்கு இது நீங்க தந்துதான் ஆகணும்னு நான் என் தாலி அடை வச்சு என் பிள்ளைக்கு 5 லட்சம் ரூபாய் நான் கொடுத்து விட்டேன். இந்த பணத்தை வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாவ. என் பிள்ளைக்கு 50 லட்சம் வீடு ஆண்டி கொடுத்தேன், 50 உருப்படி போட்டேன். 7 லட்சம் கையில கொடுத்தேன். அதுக்கப்புறம் டார்ச்சர் பொறுக்க முடியாம 5 லட்சம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு பைக் ஆண்டி கொடுத்தேன். இதெல்லாம் வேண்டி கொடுத்தேன். வேண்டி கொடுத்த வீட்டுல டெய்லி செலவு கொடுத்தேன். வேண்டி கொடுத்த வீட்டுல அவனுங்க அம்மா, அவனுங்க அப்பா, அவனுங்க தங்கச்சி, அவனுங்க சித்தி எல்லாருமே என் பிள்ளைய வீட்டுல வந்திருந்து எல்லாரும் சேர்ந்து குடும்பப்படுத்தினாவ. ஒரு நாள் போனேன். போன உடனே அவிய என் பிள்ளைய தப்பா பேசினாவ. அப்பன் சென்னை மக்களே, குடும்பம் இப்படிதான் இருக்கும். நீ இதுல இருந்து ஜெயிச்சு வாழு மக்களே, நீயா தேர்ந்தெடுத்த முடிவு. அதனால நான் எதுவும் பண்ண முடியாது. இவியலுகிட்ட இருந்து நீ ஜெயிச்சு வாழணும். நீ சென்னிய மக்களே, நான் அவியலுகிட்ட போய் நான் ஜெயிச்சு வாழுவேன்னு. என் பிள்ளை சாவக்கூடிய பிள்ளை கிடையாது. என் பிள்ளை சொல்லுவான், நான் சாவ மாட்டேன், வாழ்ந்து காட்டுவேன். அம்மையில பாதி உள்ள தைரியம் எனக்கு உண்டம்மா. நான் தைரியசாலி பிள்ளை அம்மான்னு என் பிள்ளை என்கிட்ட சொன்னா. அந்த நம்பிக்கையில அவிய கையில நான் விட்டுட்டு வந்தேன். என் பிள்ளை எந்த கொடூரம் பண்ண மாட்டாவேன்னு விட்டுட்டு வந்தேன். யாத்தகி என் அம்மாவா ஒரு நாளைக்கு முன்ன 7 மணிக்கு டியூட்டி போயிட்டு வந்து 8:30 வீட்டுக்கு வந்தா. 8:30 வந்த மொபைலுக்கிட்ட நான் பேசல. என்ன என் மணியை பார்த்துக்கிட்டு போன் அடிப்பேன். நேத்த என் பிள்ளைக்கு நான் போன் அடிச்சாம இருந்துகிட்டு அதுக்கப்புறம் 10 மணி போல மணியை பார்த்தேன். போன் அடிச்சா நைட்டு வேலை பார்த்துட்டு வருவாளே, உரங்கட்டு சொல்லிக்கிட்டு விட்டுட்டேன். ஒரு 12:15 மணி இருக்கும். யூலின் எனக்கு போன் பண்ணி உங்க அம்மாவா நாடு தூங்கிச்சா சொல்லிக்கிட்டு சிரிச்சான். அன்னை ஆஸ்பத்திரியில இருக்கியா நக்கல் பண்ணி சிரிச்ச உடனே என் பிள்ளை சாவேல உயிரோட இருக்கியான்னு சொல்லிட்டு போனேன். கண்டிப்பா எடுக்கணும் சார். கண்டிப்பா அரஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு சார். இதை அடிச்சு கொன்னது வேற ஒண்ணுமே இல்ல. 6 பேர் சம்பந்தப்பட்ட 6 பேரை அரஸ்ட் பண்ணி ஜெயில போடுங்க. ஜெயிலே கொண்டு போங்க. நாங்க பாக்கணும். திக்கணங்கோடு பக்கத்துல தாராவிளைன்னு சொல்லக்கூடிய இடத்துல உள்ள ஒரு பொம்பளை பிள்ளை ஜெமிலா மேரி. அந்த பிள்ளைய அந்த பொண்ணை மேல்மிடாரம் பக்கத்துல உள்ள ஒரு பையன் நிதின்ராஜ்ங்கிற பையனுக்கு கடந்த டிசம்பர் மாதம் திருமணம் செய்து கொடுக்குறாங்க. திருமணத்தின் போது கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் அளவிற்கு வரதட்சணை கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வீட்டில இருந்து 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்துருக்குறாங்க. 7 லட்சம் ரூபா கையில பணமா கொடுத்துருக்குறாங்க. ஒரு 2 2 வீலர் வாங்கி கொடுத்துருக்காங்க. அது போக 50 பவுன் நகை வரதட்சணையா கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம திரும்ப இன்னும் பணம் கேட்டு அந்த பொண்ணை ரொம்ப கொடுமைப்படுத்தி இருக்காங்க. அந்த பையனுக்கு பொண்ணோட